4 மாசமா நான் உன்னை வச்சிருந்தேனே. பாதுகாத்து பத்திரமா. இந்த 4 மாசமா என்ன பாதுகாத்து வச்சிருக்கேன். பாதுகாவல போன நேரம் அந்த அணையை ஒட்டிட்டாரா? எனக்கு கேட்காத கேள்வி. உன்னை தேவடியான்னு கேட்டாரா? அப்படின்னு தேவடியான்னு கேட்டிருந்தா கூட நான் தெய்வமா நினைச்சிருப்பேன். திட்டு இருக்க மாட்டேன், நான் அழுதுருக்க மாட்டேன். அப்படி திரும்ப ஏன்னா ஒரு மனசுல ஒரு ஃபீல் வரும். என்ன ஆகுறாங்கன்னு ஒரு ஃபீல். நான் பெண்ணா பிறந்த கொள்ளடி. அது ஒப்பா அம்மா பண்ண தப்புமா. அவ்வளவு பாவம் பண்ண விளையாடா. அது அவங்களுக்கு கேட்டாதாம்மா தெரியும். மண்ணா பிறந்து ஒரே ரூட் எதுமா சட்டி பானை எழுப்பாங்க, எல்லாம் வாங்கி போய் கறி கோயம்பு வச்சு துண்ணு இருப்பாங்க. குட்டி டாபரு தேவடியா வர கட்டிக்கிறதுக்கு முன்னாடி யார வச்சு வார்த்தையில் பீ வந்து விட்டு வந்துச்சுன்னா அது தொடச்சு போறதானே. வர கட்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மிலிட்டரிக்காரு கேட்டாங்க. அவர் ரிவால் தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன போலீஸுக்காரு கேட்டாங்க. அவர் லட்டி தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன ஹெட் மாஸ்டர் கேட்டாங்க. அவர் பேனா தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன ஹெட் மாஸ்டர் கேட்டாங்க. அவர் பேனா அங்கேயா வருது. பேனா தூக்கி காட்டி இருப்பாரு. ஏன் அப்படி சொல்லிட்டு எத்தனா ஏன் வந்துடும். அவங்களா கேட்டதுக்கு அப்புறமா என்ன ஐஸுக்காரன் கூட அவன் சப்ப சொல்லி ஓ ஐஸ் மீன் அவனா கீழே போட்டு போடுவான். கூட்டக்கிறவன் தான் கொடுப்பான். ஒரே அடி. அதெல்லாம் நாங்க பார்த்து ரொம்ப அடிக்கணும். அப்படிலாம் அங்க போய் கட்டிருந்தா கூட பெரிய பெரிய அதிகாரிலாம் யார் ஐஸ் விற்கிற ஒரு பெரிய அதிகாரி எங்க ஊர்ல வந்து பாரு 4 அடுக்கு மாடி. அவர் தான் தலைவர் ஆக்குறாரு. ஏன் கட்ட மாட்டாரு? ஒரு சப்பந்து அவர் கட்டி வச்சுக்கிறாரு. ஐஸ் குட்டி அவன் ஏன் சிரிக்கிறான்? இவங்க சிரிக்கிறான், நான் இங்க அவன் ஏன் சிரிக்கிறான் சொல்லி பச்சிக்கிறேன். என்ன திடீர்னு பட்டக்கட்டெல்லாம் வந்துட்டுக்குது. வந்துக்கிறாளே மோகினி. ஐயோ அவதாரம் எடுக்குது பத்துக்கெல்லாம் பார்த்தா தானே எனக்கு அப்படியே கொலை பண்ணலாமான்னு. அப்படியா கத்திக்குதா? ஏன் என்கிட்ட பிச்சா கத்திக்குது. பிச்சா கத்தி என்னத்துக்கு? குட்டி பட்டன் தட்டன்னு அப்படி நிற்கும். அறக்க தெரியாதவன் தான் 68 அருவா காப்பா. ஏன் எதனா ஒண்ணுத்துல அறக்கல அறுத்துட்டாலும் ஐயோ சொன்னாலே உண்மையா சொல்றேன். ஒரு பொம்பளையா பிறந்துட்டா போதுமா? ஒரு வாழ்க்கை வாழ்றா. ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை என்ன அவன் கண்ணை மூஞ்சி மாறியே. உன் ஜீரப்புல கொஞ்சம் வச்சுக்கிறேன். நான் தேய்ச்சிக்கிறவன் எவ்வளவு நல்லது. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா என்ன அசிங்கமா இருக்காள்றா. நானா என்ன என்னங்கிற எவ்வளவு கேட்கலான்னு. ஐயோ கேட்க வர ஒரு நாட்டு மன்னன் 4 மாசத்துக்கு அப்புறம் வராரு. வந்த உடனே சாப்பிட்டியா கொண்டு என்ன பண்ற எழுது கேட்கணுமா? கேட்கணும். ஒரு வார்த்தை என்ன கேட்கல. சாப்பாடு போடுவா? சாப்பாடு இல்ல. ஒரு வந்த உடனே நான் என்ன கேட்டாரு தெரியுமா? என்னம்மா? அதை நான் சொன்னா நீ தூக்க மாட்டிக்குவேன். நான் ஏன் மாட்டிக்கிறேன்? கூட்டு சாண்டிக்கு நான் மாட்டிக்கணும். போமா நீ போ மாட்டி போ. அவர் என்ன கேக்குறாரு. என் பொண்ணு எங்கன்னு கேக்குறாருடா குட்டி. அம்மா ஏன் மானாரா இதுங்கிறா? நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்ன நீ வந்தவனே அம்மா கிட்ட பாசாத பொண்ணு கேட்டியா? ஆமா பொண்ணு கேட்டா பிரச்சனை அங்கதான் நடக்குது. பிரச்சனையா? ஆமா பொண்ணு என்ன கேக்குது? எங்க அப்பனுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி வந்து தேவடியா சும்மா உட்காந்து கல்யாணம் பண்ணி வந்தா அரண்மனை ஃபுல்லா பெருக்கிடி அவன் தொடப்பு தட்டு அடிக்குதுப்பா. அம்மா அழுகுறாங்க பாவம் அழுகுறாங்க.
அது பரவாயில்ல. ஒரு நாள் தவளை எதுவும் தலைமையில அடிச்சு அரண்மனையில் இருக்க தொட்டி ஃபுல்லா தண்ணி நிரப்படி அப்படின்னு அடிக்குது. அது அடிச்சா கூட பரவாயில்ல. ஒரு நாள் மாடிப்பால் நின்று 2 பேரும் முட்டின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. விலகலான்னு போனேன் நடுப்புற பாட்டிங்கன்னு பாரு 3 பேரும் படிக்கட்டில் உண்டு வரோம். டமால் 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 வந்து விழுந்தோம். யார் கடிபடிச்சு? யாருக்கு அடிப்படல, எனக்கு சுத்தமா படல. நான் தான் நடுப்புற மாட்டேன். மெத்து மெத்து நிச்சு. வசந்தரா வேணுங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை. முடிவேடுமா நாங்க காலத்துல விழுறோம். உன் பொண்ணு நான் அடிக்கிறா ஒதுக்குறா சித்திரவதனா பண்றா. பாவம் வந்துக்குது. அப்படிலாம் பண்ணும்போது அவன் அடிக்கிற அடிப்படி நான் வாங்கிப்பேங்க. மருந்து போட்டா ஆடி போயிடும். எனக்கு கேக்குறா யாரு நீ யார்? நீ எங்க அப்பனுக்கு 2ஆம் தடவை பாட்டு. இது கேட்ட உடனே அம்மா மனசு தாங்க முடியல. இனிமே நான் உயிரோடு இருக்கணுமா, நான் செத்துறேன்டா. அவனு ஒரு மாதிரி கவுத்து மரத்தை தேடி போனாங்க. ஆனா எங்கேயுமே மரம் கிடையாது. அவன் வெட்டி வெட்டி சூழல் ஏத்து மூட்டுக்கிறான். சரி பரவாயில்ல, தண்டவாளத்தை சாவணும் தண்டவாளத்தை தேடி போனாங்க. இந்த தண்டவாளத்தெல்லாம் ஏத்து போய் அவனை வெள்ளிக்கிழங்கு போட்டு போட்டுக்கிறான். சரி பரவாயில்ல, கந்தல் வந்து செத்துறேன். அவனுக்கு கந்த தேடி போனாங்க. இந்த நடிகர் வடிவேலு கந்தலாம் தூக்கி போய் கேஸ் இருக்குதாம. நீதான் போன ஜாமீன் கிட்ட. எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. நம்ம கால கூட வேறங்க. ஏமா என் காலில் வேற எனக்கு வர வர வாழ பிடிக்கலடா. ஏமா அவ்வளோ என்ன ஏன் வாழ பிடிக்கல? வாயில பிடிக்கல எனக்கு வாழ்க்கை. எனக்கு வாழவே பிடிக்கல. செத்துரு. ஒன்னும் வாழணும் இல்ல சாவணும். நடுப்புற இருந்தாலே கூடாது. இல்ல நான் ஒரு முடிவு எடுத்துட்ட குட்டி. எடுத்துருமா? நான் எடுத்துட்டேன். நீ எப்போ எடுப்புன்னு தான் பாக்க. ஏன் என்னத்துக்கு ஏத்துமே பின்னி எடுத்து வரதுக்கா? ஒன்னு இருந்தா உன் பொண்ணு இருக்கட்டும், இல்லன்னா நான் இருக்கிறேன். அவா குட்டி கண்ணாடிக்கு நல்லா கட்டி விட்டுருவேன். ஏதோ எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நல்லா பரிமாறினதுக்காக அமைதியா உட்காந்துக்கிறேன். பாடுறா இல்ல அவன் என்ன கேட்டாங்க இதெல்லாம் கேட்காதப்பா. போயிருந்தான் அந்த பொண்ணு இருக்கிறதான் வீட்டுல. அவளை சைட் அடிக்கிறியா? ஓஹோ, மர்மம் இது நல்லா இல்ல. அது நீ பேசுறது நல்லா இல்ல. எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. விட்டுவிடு. இல்லைன்னா உன் தம்பிக்கு தான் பாதுகாப்பு கிடையாது. தொடப்பு கட்ட எங்க நீங்க கட்ட தாலி அம்மா அறுத்து போட்டு போடின்னு சொல்லு. அப்பா தொடப்ப கட்டன்னு சொன்னேன். ஏன் கட்டன்னு பேர் வந்துச்சு? கட்டன் என் பேர் வந்துச்சுன்னா அது நல்லா கட்ட மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிடையாது. அதுக்கு கட்டன் ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியும். ஏன் ஓட்ட சண்டை ஓட்ட சொல்லோ அதை பிடிச்சிக்கின்னு கட்டலன்னா அடிப்பாங்க. அதனால அது கட்டன்னு பேர் வந்துச்சு. மயக்கமே வந்துடும். இவன் எங்க எங்கெல்லாம் கை இருக்கிறான் ரஸ்தானி. அவன் என் கூட்டுக்காரர்கிட்டே சொல்லுவேன் குட்டியே. நானே வீட்டுக்காரியம் பார்த்துட்டாங்க. விடு. ஏங்க வேணாங்க. நாட்டு மக்கள் எல்லோரும் சிரிக்கிறார்கள். சிரிக்கிறாங்கன்னா ஏங்க சிரிக்கிறான்னு அவனை கேட்டுப்பாரு. வாய்க்கு சிரியா வேணாங்க. ஏன் நான் வேணுமா அவன் வேணுமா? ஒரே வார்த்தை. இன்னைக்கு நீ முடிவு எடுத்துட்டு போ. அவரு எடுத்துட்டு அவரு என்ன பண்ணுவாரு? முடியலடா. ஏ டாபர் தேவடியா அது ஜம்மி கேஜுமா. அம்மா சொன்னது கேட்டியா? உண்மைதான். அவங்க எதை அர்த்தாலும் பரவாயில்ல. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ஏன் நீ என்ன பண்ண போற? முடியாது. நீ என்ன பண்ண போற? இல்லப்பா, நீ வேற ஏதோ சொல்றது தூக்குனியாம்மா. அது அம்மா அப்படியே போட்ட. இல்லம்மா தூக்குனியாப்பா, தூக்குனியாப்பா. அத்து போடாதே, எங்கிட்ட கொடு. சேட்டுக்கல்ல நான் வச்சு வைக்கிறேன். பத்திரமா வச்சிருப்பாரு. ஆமா கேஜுமா. என்ன அம்மா சொன்னது கேட்டியா? உண்மைதான். பொண்ணு ஓணுமா நான் ஓணுமான்னு கேட்டாங்க. பொண்ணு போனா பொண்ணு நம்ம பெத்துக்கலாம்.
பொண்டாட்டி போனா பொண்டாட்டி பெத்து முடியுமா? கொண்டாட்டியா பெத்துக்கோங்க, கட்டிக்குவாங்கப்பா. எனக்கு தெரியாதுங்க, சாரி சாரி, எனக்கு தெரியாதுங்க. வசந்தரா, என் மகள் அப்படி செய்ய மாட்டாடி. ஈ எறும்பு கொடுத்துருவாங்க மட்டும் பத்மாவதி. அதனால வீணான பை சுமத்துறேன். சரி, அப்படியே என் மகள் செய்யிருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன பை சுமத்தேன்னு? இல்ல முடி வெத்து என்னடா பை சுமத்தேன்? அது கோழி பையா இருக்கும். வசந்தரா, என் மகள் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏரியோ குளமோ குட்டையோ ஏன் கனடோ பிடிச்சு தள்ளு, சாகட்டும். நான் வரேன். வசந்தரா, முதல்ல வந்தாலே அவ எனக்கு தாரம், இரண்டாவது உன்னை கட்டிக்கிறேனே என் தலைக்கு பாரம். ஆமா, இதுக்குதான் நான் மாத்தி மாத்தி பேசியிருந்தேன். இதுக்குதான் உன்னை வச்சுக்கிறேன். என்ன பிசிங்கன்னு சொன்னேன்? என்ன வச்சுக்கிறேன்? எப்பா எப்பா, ஐயோ பாவம், எங்கிட்ட மாட்டி நான் முடிச்சேன். என்கிட்ட என்ன சொன்ன பாத்தியா? தேடியா பின்ன என்ன சொன்னாரு அவரு? அவரு நீ தான் அவரு நீ தான் அவுத்துற மொத்தத்தையும் சொல்ல முதல்ல அவுக்க மாட்டேன். அவர் என்ன சொன்னாரு? பொண்ணு பிடிக்கலையா, கனரா குட்டியை பார்த்து தள்ளிடுன்ட்டாரு. இதுதான் நல்ல சமயம். என் சக்கால்தார் பெத்த பொண்ணு எதனா பாய்ந்த கிணறோ குட்டியோ ஏமா எங்கேயும் போற, நம்ம நந்தவனத்துல இருக்குது, அங்கே தரலாம். கமா